ஹாய்ங்க. இன்றைக்கான வேலையெல்லாம் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை பார்ப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சாச்சு. அதனால பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்குள்ளேயே சமையல் வேலை, கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை அப்படின்னு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ட்ரெஸ்ஸும் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சாச்சு. ஓகேங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயாவது தோணியிருக்காங்க? ஆனால் பாருங்கள், நேற்று தான் மடித்து வச்சேன். திருப்பி பாருங்கள் எப்படி களைச்சி வச்சுருக்காங்கன்ட்டு. எங்கள் பாப்பாவை என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. இல்லைங்க, இன்றைக்கி காலையில் எங்கள் பாப்பா கேட்டா, அம்மா நான் திரும்பவும் சின்ன பிள்ளையாக ஆகிட்டேன்னா எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தான் ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையாவேன், உங்கள் தொலையெல்லாம் எல்லாம் அப்படின்னு சொன்னேன். உண்மை தானேங்க. எந்த கவலையும் இல்லாமல் ஸ்கூல் லைஃப்புங்க. ஆனால் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு கவலையாக இருக்குது. யோசித்து பார்த்தா சரிதான் தோணுதில்ல. யாருமே அந்தந்த ஸ்டேஜை வந்து விரும்புகிறதில்ல. அதுக்கு அதிகமாக இருக்கிறதோ இல்லை நம்ம கடந்து வந்த பாதையை தான் நேசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே இருந்திருக்கலாமே, லைஃப் நல்லா இருந்திருக்குமேன்ட்டு. ஆனால் அந்த லைஃப்பில் நம்ம இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மைனஸ் மட்டும்தான் தெரியுதே தவிர ப்ளஸ்ஸு நமக்கு அதிகமாக தெரிகிறதில்ல. அப்படி தானே? தான் வீட்டு பக்கத்துலேயே தோட்டம் இருந்தாலும் பராமரிக்கிற வேலையெல்லாம் எங்கள் வீட்டுக்காரோடையது தாங்க. நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. அவங்க தான் நல்லா அந்த வாய்க்கால் பறிச்சு விட்டு விளக்குற தண்ணி, குளிக்கிற தண்ணி, துவைக்கிற தண்ணி எல்லாம் கரெக்டாக போகிற மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. நம்ம எப்போயாவது பூ பூத்திருந்தா பூ பறிக்க, காய் ஏதாவது வந்திருந்தா அந்த காயை பறிக்க, இப்படி தான் வருவோம். ஆனால் நல்லாயிருக்குங்க. இந்த இடம் நல்லா குளு குளுன்னு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த கல்லில் உட்காந்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது எங்கள் மாமியார் கொடுத்த செடி. மாங்கொட்டெல்லாம் நாங்கள் ஊர்லேருந்து கொண்டு வந்து போட்டோம். கருவேப்பிலை செடியெல்லாம் அதான் மாமியார் வீட்டிலேருந்து கொண்டு வந்து வச்சது. நான் ஒரு வேலை பார்த்து விட்டேங்க. இது தலையாதான்ட்டு இப்போ அது ஒரு கவலையாக இருக்குது. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, தெரியுதா, இந்த காஞ்சி இருக்குது பாருங்க, இந்த இது கனகாம்பரம். நான் கேட்டு இவங்க அப்பா வாங்கிட்டு வந்து வச்சாங்க. சரி தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேங்க. நான் பாட்டுக்கு மறந்துட்டேன். அவர் தான் எப்போ ஊற்றுவார். நானும் கண்டுக்காமல் விட்டு காஞ்சி போச்சு. நேற்று இன்றைக்கி தான் எடுத்து ஊற்றிருக்கேன். பார்ப்போம் அது என்ன ஆகுது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ரோஸ் செடியெல்லாம் ஏதாவது மொட்டு விட்டுருக்கான்னு பார்க்கலான்னு வந்தோம். கார்டனிங்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாதுங்க. யாராவது மெயின்டைன் பண்ணி பூ பூத்து காய் கிடச்சிச்சின்னா மட்டும் அட்டை போடுறதுக்கு வந்துடுவோம். சரிங்க, வாங்க உள்ளே போகலாம். முயல் குட்டி ரெண்டும் நல்லா சாப்பிட்டு தட்டை கவுத்து போட்டுட்டு தூங்குறாங்க. ஐ ட்ராப்ஸ் விட்டதுக்கப்புறம் பரவாயில்லைங்க, இப்போ நல்லா இருக்காங்க. நேற்று ஒரு நாள் 3 நேரம் விட்டு இப்போ காலையிலைக்கு ட்ராப்ஸ் விட்டுட்டேன். மதியம் இனிமேல் தாங்க விடணும். ஒரு 12 மணி 12:30 போல் விட்டுக்கலாம். பாவங்க, எனக்கே கஷ்டமாயிடுச்சு. அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்தால் அதுவும் நம்ம பிள்ளை மாதிரி தானே. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி இருக்குங்க. ஆனால் இது சரியான ஆளுங்க, பொறாமல் பிடிச்ச பிள்ளைங்க. இவங்கள தவிர யாரையும் கொஞ்சக்கூடாது, தூக்கக்கூடாது. ஏன் ஜோபியை நான் தூக்குனாலே இவங்களுக்கு பிடிக்காது. ஜோசு, இங்கே பாரு, சாப்பிட்டியா? என்ன செவனேன்னு படுத்துட்ட? நன்றி உள்ள ஜீவன்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை நின்று பார்க்குறதே ஒரு சந்தோஷம். அப்பாடா வேலை முடிஞ்சிருச்சுடா அப்படின்ட்டு. ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் அது சாத்தியமே கிடையாதுங்க. 1 by 1 ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். நாம இன்றைக்கி இது செஞ்சது போதும்னு நினச்சி விட்டாதானே ஒழிய இதை துடைக்கலாமோ அதை ஒற்றை அடிக்கலாமோன்னு இருக்கும். ஆனால் நான் அந்தளவுக்கெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஓரளவுக்கு வேலையை செஞ்சுட்டு உட்கார்றாள் தான் நான். சரிங்க, நாளைக்கு என்ன பண்ணுறேன்றதை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.